Welcome students. This is chapter 17 Computer Ethics and Security System part 2 we are going to see. So cyber security and threat na எப்படி நம்ம செக்யூர் பண்ணுறது நம்ம சிஸ்டம் தென் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அதை எப்படி செக்யூர் பண்ணுறது தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி ஸோ சைபர் அட்டாக்ஸ் ஆர் லான்ச்டு ப்ரைமர்லி ஃபார் காசிங் சிக்னிஃபிகண்ட் டேமேஜ் டு எ கம்ப்யூட்டர் சிஸ்டம். எதுக்காக இந்த மாதிரி நிறைய அட்டாக் வருதுன்னா நம்மளோட சிஸ்டம்ஸ் ஏதாவது ஒன்று டார்கெட் பண்ணிவிட்டு அதை டேமேஜ் பண்ணுறதுக்காக, இல்லைன்னா சம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்காக, stealing important information from an individual or from an organization. இதுதான் சைபர் அட்டாக். மற்றவங்களோட சிஸ்டம் கரப்ட் பண்ணுறக்கோ, இல்லைன்னா மற்றவங்களோட ஒரு பிஸ்னஸ் ஃபார்மாக ஏதாவது ஆர்கனைசேஷனாக இருந்தால் அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் எடுக்கிறதுக்கோ, அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு, இதெல்லாம் தான் சைபர் அட்டாக். சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் டெக்னாலஜி. ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டெக்னாலஜி ஃபாலோ பண்ணலாம். இட்ஸ் அ collection of various technologies, processes and measures that reduces the risk of cyber attack. அந்த சைபர் அட்டாக்கை எப்படியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும், அதை ரெடியூஸ் பண்ண முடியும், அதுக்கு வாட் ஆர் த டெக்னாலஜிஸ் வி கேன் ஃபாலோ, வாட் ஆர் த ப்ராசஸ் வி ஹாவ் டு டூ, அதெல்லாம் தான் சைபர் செக்யூரிட்டி. அண்ட் வி கேன் ப்ரொடெக்ட் த ஆர்கனைசேஷன், இல்லைன்னா நம்மளோட இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொருத்தரையும் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு த்ரெட் அந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம காப்பாற்றுறது. அதுதான் அதுக்குள்ள டெக்னாலஜிஸ் தான் சைபர் செக்யூரிட்டி. இப்போ என்னென்ன டைப் ஆஃப் சைபர் அட்டாக் இருக்குது? மால்வேர் இஸ் அ டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் டிசைன் த்ரூ விச் த கிரிமினல் கெயின் இல்லீகல் ஆக்சஸ். ஸோ அது வழியாக நம்மளோட சிஸ்டம்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறது, அதுதான் அந்த சாஃப்ட்வேர் மால்வேர். Palming is a scamming practice in which malicious code is installed on a personal computer or server. நம்மளோட கம்ப்யூட்டர்லேயோ இல்லைன்னா சர்வர் கம்ப்யூட்டர்லேயோ ஒரு திருட்டுத்தனமாக ஒரு கோடிங்கை வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்ருவாங்க, மெலிஷியஸ் கோடு. அண்ட் மிஸ்டைரக்டிங் த யூசர் டு ஃப்ராடுலண்ட் வெப்சைட். அதை என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன ஓப்பன் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு நம்மளை ரீடைரக்ட் பண்ணிவிடும், நமக்கு தெரியாமலே, நம்மளோட பெர்மிஷன் இல்லாமலே. அதாவது நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாமே அந்த நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை அந்த பர்டிகுலர் ஒரு வெப்சைட்டுக்கு மிஸ்டைரக்ட் பண்ணி விட்ருவோம் அந்த சாஃப்ட்வேர். ஸோ அந்த மெலிஷியஸ் கோடை இன்ஸ்டால் பண்ணிக்கிறது நம்ம கம்ப்யூட்டரில், அது நமக்கு தெரியாமலே இன்ஸ்டால் பண்ணிவிடும். அதுதான் பாமிங். பாமிங் ஹாஸ் பீன் கால்டு ஃபிஷிங் வித்தவுட் அ ட்ராப். பாமிங் என்னன்னு சொல்லலாம், ஃபிஷிங் வித்தவுட் அ ட்ராப். இட் இஸ் அனதர் வே ஆஃப் ஹேக்கர்ஸ் அட்டெம்ப்ட் டு மேனிப்புலேட் த யூசர் ஆன் த இன்டர்நெட். நம்மளை வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுறது. இட் இஸ் அ சைபர் அட்டாக் இன்டெண்டட் டு ரீடைரக்ட் அ வெப்சைட் டிராஃபிக் டு எ ஃபேக் சைட். இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்க ஓப்பன் பண்ணனா உடனே வேறு ஒரு ஆடு நடுவில் வந்து நீ இந்த இதில் வாங்கினா இவ்வளோ இது அமௌண்ட் லெஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளோட இதை வந்து ரீடைரக்ட் பண்ணி அந்த வெப்சைட். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தா நிறைய ஆடு வரும், உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இதை ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் தான் ஃபிஷிங் வித்தவுட் அ ட்ராப் ஆர் திஸ் இஸ் கால் பாமிங். சைபர் செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னா என்னென்னா, இன் ரீசெண்ட் இயர் மோஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் என்டர்பிரைசஸ் ஆர் ஃபேஸிங் ப்ராப்ளம் டியூ டு த வீக்னஸ் இன்ஹெரண்ட் இன் செக்யூரிட்டி சிஸ்டம் அண்ட் காம்ப்ரமைஸ்டு ஆர்கனைசேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதான் நிறைய நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் அப்படி ஒரு சோம்பேறித்தனமாக விட்டுட்டோம்னா அதுக்கெல்லாம் தான் காரணம், இந்த இத்தனை செக்யூரிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம். ஸோ அடுத்த இது வந்து ஃபிஷிங்னா என்னென்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் கிரைம் யூஸ் டு அட்டாக் ஆர் ஸ்டீல் யூசர் டேட்டா இன்க்ளூடிங் நம்மளோட லாகின் நேம், பாஸ்வேர்டு, கிரெடிட் கார்டு நம்பர், இது எல்லாமே எடுக்கிறதுக்குள்ள ஒரு முயற்சி, அதுதான் ஃபிஷிங். இட் அக்கர்ஸ் வென் அன் அட்டாக்கர் டார்கெட் அ விக்டிம் இன்டு ஓப்பனிங் அன் இமெயில். ஒரு இமெயில், ஒரு ஃபேக் இமெயிலை அனுப்புறது. நம்ம அந்த இமெயில் ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது லிங்க்கை கிளிக் பண்ணோம்னா அவ்வளோதான், நம்மளோட அந்த இதில் சிஸ்டம்லேயே இல்லைன்னா மொபைலில் வந்து இட் வில் இன்ஸ்டால் தட் கோடிங் ஆர் அன் இன்ஸ்டன்ட் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜாகவும் வரலாம். தி அட்டாக்கர் யூசர் ஃபிஷிங் டு டிஸ்ட்ரிபியூட் மெலிஷியஸ் லிங்க் அட்டாச்மெண்ட்டை நம்ம அதை அனுப்புவாங்க.
நம்மளோட லாகின் இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறதுக்காக they will send it. இந்த ஃபிஷிங்கில் வந்து 2 types இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். That is, phishing can lead to a fraud or identity theft. User should always be cautious when opening email. ஸோ இந்த ஃபிஷிங்கிறது என்னது, அது வந்து நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணுறது, ஏமாற்றி, அதுதான் ஐடென்டிட்டி தெஃப்ட்டு. அதுலேருந்து நம்ம காஷியஸாக இருக்கணும். இமெயில் ஏதாவது ஒரு மெசேஜோ இமெயிலோ லிங்க் வந்ததுன்னா நம்ம அதை கிளிக் பண்ணவே கூடாது. நமக்கு நல்லா அது இது பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு அது ஒரு ப்ராப்பர் பிளேஸ்லேருந்து வந்திருக்குன்னு அப்படின்னு ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். அண்ட் we should be cautious when redirected to a fake site. நம்ம வேற ஒரு ஃபேக் சைட்டு ஜஸ்ட்டு அதுக்குள்ளே கிளிக் பண்ண மாதிரி ஓப்பன் வந்தால் நம்ம அதுக்குள்ளே எல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் இந்த பாமிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு இது. தென் மேன் இன் த மிடில்னு இருக்குது, எம்ஐடிஎம் அப்படின்னா மேன் இன் த மிடில்னு சொல்லலாம், இல்லைன்னா ஜானஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். எம்ஐடிஎம்க்கு இன்னொரு நேம் என்னது, ஜானஸ் அட்டாக், மேன் இன் த மிடில். இப்போ 2 பேர் வந்து கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேர் கம்யூனிகேஷன். அதில் நடுவில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறது, ஒருத்தர் பூந்துட்டு அவங்க என்ன பண்ணுறது, அந்த கம்யூனிகேஷனை மாற்றுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த பிக்சர், அலைஸ் இஸ் டாக்கிங் டு பாப். இந்த மேலரி என்ன பண்ணுறான், நடுவில் பூந்து இவன் பண்ணுற அனுப்புகிற இன்ஃபர்மேஷனை அப்படியே மாற்றி இவனுக்கு அனுப்புறது. ஸோ இவனுக்கு தெரியாது இவன் அலைஸ் தான் அனுப்புகிறான்னு நினச்சிட்டு இருப்பான். பட் இந்த மேலரிங்கிற பர்சன் என்ன பண்ணுவான், அந்த கம்யூனிகேஷனை ஆல்டர் பண்ணி அனுப்புறது. ஸோ தட் இஸ் கால் மேன் இன் த மிடில் அண்ட் ஹீ வில் டெலிவர் அ ஃபால்ஸ் மெசேஜ் டு பாப். தட் இஸ் கால் மேன் இன் த மிடில் அட்டாக். அடுத்தது குக்கீஸுங்கிறது யூஸ்வலாக நம்ம மொபைலில் சிஸ்டமில் எல்லாமே வந்து, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இது பார்த்துட்ருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் வாட்ச் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கீங்க நிறைய டைம். தென் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு லேப்டாப் வாங்கலாம் இல்லை மொபைல் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்படி பார்த்துட்ருக்கப்போ நமக்கு பார்த்தா அடிக்கடி நமக்கு அது ரிலேட்டட், நம்ம என்ன பார்த்துட்ருக்கோமோ அடிக்கடி அது ரிலேட்டடாகவே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனோ மெயிலோ இல்லைன்னா நம்ம இந்த ப்ரௌஸ் பண்ணுறப்போ நமக்கு ஆட் அந்த மாதிரி அது ரிலேட்டடாகவே வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த குக்கிங்கிறது என்னென்னா, நம்ம என்னென்ன பார்க்குறோமோ, என்னென்ன நம்ம அந்த ப்ரௌஸ் பண்ணுறோமோ அந்த ஹிஸ்ட்ரி, அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் நம்ம சிஸ்டமில். அதுதான் குக்கீஸ். ஸோ குக்கி இஸ் ஆல்சோ கால் ஹெச்டிடிபி குக்கின்னு சொல்லலாம், வெப் குக்கின்னு சொல்லலாம், இன்டர்நெட் குக்கி ஆர் ப்ரௌசர் குக்கி அப்படிங்கிறான். So what is that? It is a small piece of data sent from a website and stored on the user's computer memory by the user's web browser while the user is browsing internet. நம்ம இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறப்போ நம்ம ப்ரௌசர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌசரை வச்சுட்டு நம்ம சிஸ்டமில் ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கும். Small piece of data sent from a website and stored on the user computer memory hard driveல by the user web browser. நம்ம web browser வச்சு என்ன பண்ணிருக்கோம், அது ஸ்டோர் பண்ணிக்கும். Cookies were designed to a reliable mechanism for website to remember stateful information such as item added in the shopping cart or inline store. இப்போ சில டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமே ஆட்டோமேட்டிக்காக சில வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணும். பிகாஸ் நம்ம அடிக்கடி டைப் பண்ணியிருப்போம்ல, ஸோ நம்ம அடிக்கடி டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அது ரிலேட்டட், அந்த இன்ஃபர்மேஷனை அது யூஸ் பண்ணிக்கும். அதுதான் குக்கி. அதை வச்சுட்டு அது ரிலேட்டடாகவே நமக்கு எல்லாமே மெயில், தட் இஸ் ஏதாவது ஆட் அது ரிலேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இப்போது ஒரு ஏதாவது அமேசான் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடிக்கடி சாரீஸ் பார்ப்பீங்கன்னா சாரீஸ் ரிலேட்டடாகவே அது இன்ஃபர்மேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும். Reliable mechanism for website to remember stateful information such as item added in the shopping cart in online store or to record users browsing activity including clicking particular button, logging in. நம்ம அடிக்கடி என்ன பண்ணுறோமோ அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். They can be used to remember arbitrary pieces of information that the user previously entered in the form of fields such as name, name, addresses, password, கிரெடிட் கார்டு நம்பர்லாம் நம்ம அடிக்கடி அதே இது டைப் பண்ணுறதுனா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ மறுபடியும் ஒரு பாக்ஸில் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுறப்போ அதுவே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீன் என்ட்ரு பண்ணுவோம், அதுவே கோயம்புத்தூர்னு வந்துடும். பிகாஸ் நம்ம அடிக்கடி அந்த இடத்துல ஒரு சிட்டிங்கிற பிளேஸில் கோயம்புத்தூர் என்ட்ரு பண்ணிருப்போம். அப்போ நம்ம மறுபடியும் ரீடைப் பண்ணுற அந்த வேலை வந்து நமக்கு குறைச்சிரும்.
security point of viewல பார்க்குறப்போ if cookie data is not encrypted, any anonymous user can access the cookie information and misuse பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம மாத்தாட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு நம்பரை டைப் பண்ணி டெபிட் கார்டு நம்பர் டைப் பண்ணி அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணணும். வெப்சைட்ஸ் typically use cookies for the following reason: to collect demographic information about who has visited the website. அவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனில் எத்தனை பீப்புள் நம்ம வெப்சைட் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த இதை யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லைனா சைட்ஸ் ஆஃபன் யூஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் டு ட்ராக் ஹவு ஆஃபன் விசிட்டர்ஸ் கம் டு த சைட் அண்ட் ஹவு லாங் தே ரிமைன். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு புள்ளி விவரங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனுக்காக யாரெல்லாம் வராங்க அவங்க வெப்சைட்டுக்கு, எத்தனை நேரம் இருக்கிறாங்க, பார்த்துட்ருக்காங்க, ப்ரௌஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு பர்சனலைஸ் த யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் த வெப்சைட். சில நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் மறுபடியும் ரீடைப் பண்ணாமல் ஈஸியாக வந்துடும். Cookies can help some store personal information about the user so that when the user subsequently returns to the site, a more personalized experience is provided. ஈஸியாக நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் அதில் என்டர் பண்ணிக்கலாம். If you ever return to a site and have seen your name mysterious appear on the screen, it is because on the previous visit you gave your name to the site and it was stored in the cookie. நம்ம அந்த சைட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி நம்ம நேம் கொடுத்துருந்தோம்னா நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்துடும். ஆன்லைன் ஷாப்பிங் சைட்லலாம் இந்த மாதிரி இருக்கும். ப்ரீவியஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அப்போ அட்ரஸ்லாம் என்ட்ரு பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போ ஒவ்வொரு டைமும் அட்ரஸ் என்டர் பண்ண வேண்டாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். It helps to monitor advertisement. Cookies do not act maliciously on a computer system. They are merely text files that can be deleted at any time. நம்ம cookies disable பண்ணிவிட்டு அது ஸ்டோர் ஆகாது. நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். Cookies cannot be used to spread viruses, அதனால் வராது. நம்மளோட ஹார்ட் ட்ரைவ் எல்லாம் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. But any personal information that you provide on the website, including credit card information, will most likely to be stored in the cookie unless the cookie feature is explicitly turned off in your browser. நம்ம ப்ரௌசரில் போய் அந்த குக்கீஸுங்கிற இதை வந்து டிசேபிள் பண்ணி விடணும். இல்லைன்னா ஈவன் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட அது அப்படியே தான் இருக்கும். This is the way in which cookies threaten privacy. அப்போ வந்து என்னாகும், நம்மளோட அந்த டேட்டாஸை யார் சப்போஸ் அதை குக்கீஸ் அக்சஸ் பண்ணுறவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ ஃபயர்வால் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் செக்யூரிட்டி பேஸ்டு சிஸ்டம். அது என்ன பண்ணும், தட் மானிட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் நெட்வொர்க் டிராஃபிக் பேஸ்ட் ஆன் த ப்ரீடிஃபைன்ட் செக்யூரிட்டி ரூல்ஸ். ஸோ நம்ம என்னென்ன நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோம், அதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மிஸ்யூஸ் ஆச்சுன்னா அதை வந்து பண்ணிவிடும், அதை ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். It commonly establishes a block between the trusted internal computer network and entrusted computer outside network. நம்ம யூஸ் பண்ணுற நெட்வொர்க்கும் அவுட் சைடு நெட்வொர்க்குக்கு இன்பிட்வீன் ஒரு வால், ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம், அதுதான் ஃபயர் வால். எ ப்ராக்ஸி சர்வர் அப்படின்னா ஒரு டூப்ளிகேட் சர்வர் என்ன பண்ணுன்னா, ஆக்ட் as an intermediary between the end user and a web server. நம்ம எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வருதோ அது வெப் யூசர், நம்ம தான் எண்ட் யூசர். நம்ம ரெண்டு பேத்துக்கு இன்பிட்வீன் ஒரு டூப்ளிகேட் சர்வர், அது தான் ப்ராக்ஸி சர்வர். அது என்ன பண்ணும், எ கிளையண்ட் கனெக்ட் டு எ ப்ராக்ஸி சர்வர் ரிக்வெஸ்டிங் சம் சர்வீஸ். நம்ம ஏதாவது சர்வீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணோம்னா அது அந்த ப்ராக்ஸி சர்வருக்கு தான் கனெக்ட் ஆகும். such as a file, connection, web page or other resources available from a different server. நமக்கு இப்போ வேறு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்ஸி சர்வருக்கு தான் போகும். ப்ராக்ஸி சர்வர் என்ன பண்ணும், அதை செக் பண்ணிக்கும் அந்த ரிக்வெஸ்ட்டை, அதனோட ஆத்தென்டிசிட்டி, ஒரிஜினல் பர்சன் தான் அது கேட்குறாங்களா, அண்ட் கிராண்ட்ஸ் த ரிக்வெஸ்ட் பேஸ்ட் ஆன் தட். அதுக்கப்புறம் அது வந்து அந்த பர்டிகுலர் வெப் சர்வருக்கு அது கனெக்ஷன் கொடுத்துரும். ப்ராக்ஸி சர்வர்ஸ் டிப்பிக்கலி கீப் த ஃப்ரீக்வெண்ட்லி விசிட்டட் சைட் அட்ரஸஸ் இன் த கேஷ் மெமரி விச் லீட்ஸ் டு இம்ப்ரூவ்டு ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ நம்ம அடிக்கடி சிலதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம் வெப்சைட்டு, அந்த இன்ஃபர்மேஷனில் அதை வந்து என்ன பண்ணும், கேஷ் மெமரியில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு அதை எடுத்து அந்த வெப் சர்வருக்கு கனெக்ட் பண்ணிவிடும், மறுபடியும் லேட் ஆகாது. இங்கே பாருங்கள், இது நம்ம ரிக்வெஸ்ட் டினைட் இன்டர்நெட்.
அன்ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா நடுவில் இந்த ஃபயர்வால் சர்வர் இருக்குது. இது என்ன பண்ணும், ரிக்வெஸ்ட் நம்ம கொடுக்குற ரிக்வெஸ்ட்டை செக் பண்ணிட்டு தான் அந்த வெப்சைட்டுக்கு அது பண்ணும். அன்ரெஸ்ட்ரிக்டட் இதெல்லாம் நமக்கு அதை உள்ளேயே விடாது. ஃபயர்வால் சர்வர் ப்ராக்ஸி சர்வர் என்ன பண்ணும், வெப் ப்ரௌசர் சென்ஸ் த ரிக்வெஸ்ட், வெப் ப்ரௌசர் ரிக்வெஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணும். யூசர் கம்ப்யூட்டர்லேருந்து வெப் ப்ரௌசர் நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுறோம், அது என்ன பண்ணும், செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணும் வெப் சர்வருக்கு. வெப் சர்வர் சென்ட் பேக் த ரெஸ்பான்ஸ். இது வந்து இந்த நமக்கு வேணுங்கிறத சர்வருக்கு ப்ராக்ஸி சர்வருக்கு அனுப்பும். ப்ராக்ஸி சர்வர் என்ன பண்ணும், அதை செக் பண்ணிவிட்டு வெப் சர்வர் ரெஸ்பான்சஸ் ஃபில்டர் பண்ணி நமக்கு அனுப்பும். அன்வான்ட் டீட்டெயில்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிடும். தென் என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட இப்போ ஏதாவது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை கோடிங் மாற்றி வைக்கிறது. இப்போ வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும், டுமாரோ வி ஷால் மீட். அதை வந்து ஒருத்தங்கிட்ட கொடுத்து அனுப்புறீங்க ஒரு பேப்பரில் எழுதி. அந்த பேப்பர் கொண்டு போகிறோம் அதை படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வி ஷால் மீட் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், கோடிங் மாற்றி டபிள்யூக்கு அடுத்த வேர்டு என்ன, WUVWX, ஈக்கு அடுத்தது எக்ஸ்எஃப். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அல்காரிதம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த மெசேஜை மாற்றி எழுதி, அது உங்கள் அனுப்புகிறவங்களுக்கும் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சீக்ரெட் தெரியும், கொண்டு போகிறவனுக்கு தெரியாது. அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மாற்றி எழுதுறீங்க பேப்பரில், அதுதான் என்கிரிப்ஷன். அவன் என்ன பண்ணுவான், அந்த நீங்கள் என்ன நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணுறோமோ அதை வச்சு அவன் மறுபடியும் என்ன பண்ணிக்குவான், ஒரிஜினல் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்குவான். அதுதான் டீக்ரிப்ஷன். ஸோ என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ஆர் த ப்ராசஸஸ் that ensure confidentiality, that only authorized person can access the information. Encryption is the process of translating plain text into random or mangled data. அதை வந்து சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம மாற்றின இன்ஃபர்மேஷனை சைஃபர் டெக்ஸ்ட். டீக்ரிப்ஷன் வந்து அதனோட ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் சைஃபர் டெக்ஸ்ட் பேக் டு த பிளெயின் டெக்ஸ்ட். மறுபடியும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது டீக்ரிப்ஷன். அந்த இட் இஸ் டன் பை த அல்காரிதம் கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸை என்கிரிப்ஷனோ டீக்ரிப்ஷனோ அது பண்ணுறது அந்த ப்ராசஸ் தட் இஸ் கால் கிரிப்டோகிராஃபி. அதுக்கு வந்து ஒரு கீ வேணும். எ கீ இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் டிட்டர்மைன்ஸ் த ஃபங்க்ஷனல் அவுட்புட் ஆஃப் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம். இங்கே பாருங்கள், பிளெயின் டெக்ஸ்ட் இருக்குது, அதை சைஃபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது என்கிரிப்ஷன், திருப்பி பிளெயின் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது டீக்ரிப்ஷன். இதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் கோட் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் கீ. கோட் வேர்டு யூஸ் பண்ணி தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால் கிரிப்டோகிராஃபி. திஸ் என்கிரிப்ஷன் ஹாஸ் பீன், இதை வந்து மிலிட்ரியிலலாம் என்ன, நாங்கள் நிறைய சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடென்ஷியலாக அவங்க மெயின்டைன் பண்ணோம். அதுக்கெல்லாம் வந்து அவங்க மற்றவங்களுக்கு அனுப்பணுன்னா இந்த டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, மிலிட்ரி கவர்மெண்ட், டு ஃபெசிலிட்டேட் சீக்ரெட் கம்யூனிகேஷன். இட் இஸ் காமன்லி யூஸ் இன் ப்ரொடெக்டிங் இன்ஃபர்மேஷன் வித்தின் மெனி கைண்ட் ஆஃப் சிவிலியன் சிஸ்டம். What are the advantage of encryption? It is used to protect data in communication system. For example, data being transferred via network, mobile telephone, wireless microphone, wireless intercom system. இது வழியால நம்ம டேட்டா இது பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம். ப்ளூடூத் டிவைசஸ் அண்ட் பேங்க் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின், ATM, இது வழியால நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இன்ஃபர்மேஷனை அனுப்புகிறோம். So there are numerous reports of data in communication being intercepted in recent year. நிறைய இதில் அது ஸ்பாயில் ஆகுது. So we have to encrypt when transmitted across network in order to protect against network traffic by unauthorized user. வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், கான்ஃபிடென்ஷியலாக ஏதாவது இன்ஃபர்மேஷனாக இருந்தால் அதை என்கிரிப்ட் பண்ணி அனுப்பலாம், சீக்ரெட் கீ யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அபவுட் ICT, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். 21st century கம்ப்யூட்டர், இன்டர்நெட் அண்ட் ICT ஆர் த ரெவல்யூஷன். E-revolution சொல்லுவோம் இதை. ஆர் E-revolution has changed the lifestyle of the people. Today paper based communication இருக்கா, அதிகமாகவே கிடையாது. That is substituted by E-communication. According to the new technologies like cyber world, E-transaction, E-banking, பேங்கிங் ஒர்க்கெல்லாம் கம்ப்யூட்டர் வழியாக பண்ணுறது, E-banking, E-return, E-contract, இது எல்லாமே ICTன்னு சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்பார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சைடு இதெல்லாம் E-revolution, there is also நெகட்டிவ் சைடும் இருக்குது. தட் இஸ் இன்டர்நெட் அண்ட் ICT in the hands of criminals, which has become a weapon of offense.
இந்த இன்டர்நெட்டையும் கம்ப்யூட்டரையும் வச்சு நிறைய குற்றங்களும் நடக்குது. According to a new panel of members emerged to tackle the problems in the cyber crime அவாய்ட் பண்ணுறதுக்காக சைபர் லா இல்லைன்னா சைபர் ஸ்பேஸ் லா ஆர் இன்ஃபர்மேஷன் ஐசிடி லா இன்டர்நெட் லான்னு சொல்லுவோம். சில லாஸ் விதிமுறைகள் ஃபார்ம் பண்ணுறாங்க இதெல்லாம் தடுக்கிறதுக்கு. அதுதான் சைபர் லா இல்லைன்னா சைபர் ஸ்பேஸ் லா ஆர் ஐடி லா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லா இல்லைன்னா இன்டர்நெட் லான்னு சொல்லலாம். சைபர் லா அண்ட் ஐடி ஆக்ட் 2000 அதை வந்து மாடிஃபைட் இன் 2008 மாடிஃபை பண்ணாங்க. Legal recognition for transaction carried out by means of electronic data interchange. EDI னா எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். கம்ப்யூட்டர் வழியாக நிறைய டாக்குமெண்ட்டை வந்து இன்டர்சேஞ்ச் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதில் இன்வாய்ஸ் அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது கம்ப்யூட்டர் வழியாக அதுதான் இடிஐன்னு சொல்லுவோம். அதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது இந்த சைபர் லா படி. எலக்ட்ரானிக் டேட்டா interchange and other means of electronic communication. So it is the primary law. Which is the primary law? Cyber law illana IT law. E-commerce is electronic data exchange or electronic filing of information. Information எல்லாம் file பண்றது. So cyber law or internet law is the term that encapsulate the legal issues related to the internet. Internet வழியா வர issues எல்லாம் தடுக்கிறதுக்கு வந்தது. ப்ரிவென்ஷன் எப்படி நம்ம இதெல்லாம் தடுக்கலாம், க்ரைம்ஸ் எல்லாம் தடுக்கலாம். 25% எப்படி தடுக்க முடியாது. சிலதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். எப்போவுமே பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக வைக்கக்கூடாது. காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்டு செட்டிங் கேன் மேக் யுவர் சர்ஃபிங் செக்யூர்டு. பாஸ்வேர்டை வந்து மற்றவங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு அது ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்நெட்டு யூஸ் பண்ணாத டைமில் அதை டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஏதாவது ஸ்பேம் மெயில், இமெயில் நமக்கு தெரியாதவங்ககிட்ட இருந்து வந்து அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை எப்போவுமே அப் டு டேட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், with this we shall finish up this. Which is the following deals with procedure, practices, computer ethics? Sorry, D is the correct answer. Commercial program made available to the public illegally is called wars. Which one of the following are self-repeating, do not require computer program? Virus இல்லைன்னா worms சொல்லலாம். Then which one of to attach themselves viruses? wormsனு சொல்லுவோம் இதுக்கு, worms. Which is the tracks user visit? cookies. Not a malicious program on a computer. cookies. A computer network that monitors firewall. The process of converting ciphertext, encryption. E-commerce, electronic commerce, disrupting unwanted mail to others. That is called spam. Spoofing no சொல்லுவோம். Legal recognition of transaction, EDI, electronic data interchange. With this we shall wind up this part. Until then, bye.